இதை யாரெல்லாம் சொல்றாளோ அத்தனை பேரும், உரைப்பவர்கள் அத்தனை பேருமே போய் வைகுண்டத்தை போய் அடைந்து விடுவார்கள். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் ரொம்ப சுவாரஸ்யமா வியாக்கியானம் பண்றார். இந்த 20 பாசுரங்கள் இருக்கு, இதுக்கு நீங்க கண்ணன் திருமேனிய நினைச்சுட்டு தான் சொல்லணும்னு இல்லையா, கண்ணன் மீது பெரியாழ்வாருக்கு இருந்த அல்லது யசோதைக்கு இருந்த பாசத்தோடு தான் சொல்லணும்னு இல்லையா. சும்மா 20 பாட்டை படிச்சாலே போதுமா, நீ எதை வேணாலும் நினைச்சுக்கோ, சும்மா பாட்டை படிங்கிறாருன்னா அதுக்குள்ள ரகசியம் இருக்கு. மற்றைய பதிகங்கள் எல்லாம் அந்த பதிகத்துல மனச ஊன்றி அப்படி அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் உள்ளத்துல பக்தி பொங்கி வருமா. ஆனா இது கண்ணன் திருமேனியின் வர்ணனை இல்லையா. பாதகமலங்கள் காணீரேன் மெக்கானிக்கலா நாம படிச்சா கூட, மனசை வேற எங்கேயோ வச்சுட்டு பாதகமலங்கள் காணீரேன்னு சொன்னாலும் கூட கண்ணு தானா கண்ணனுடைய திருவடி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்குமா. உள்ளத்துல அந்த திருவடியினுடைய ஒரு காட்சி தெரிஞ்சு அதன் மீது அன்பு பொங்கி வருமா. அப்ப மற்ற பதிகங்கள்னா அன்பை வளர்த்து கொண்டு அதுக்கப்புறம் சேவிச்சா பலன் கிடைக்கும். இந்த பதிகம் மட்டும் மனசுல அன்பே இல்லைனாலும் பரவாயில்ல, எத்தையாவது சிந்திச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சேவிங்கோ, பக்தியும் கான்சென்ட்ரேஷனும் தானே வரும். ஏன்னா இது திருமேனி தியானம் இல்லையா. அதனால உரைப்பார், இத சும்மா சொன்னாலே போதும், தானே பக்தியும் வந்துடும், சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணமும் வரும், வைகுந்தம் போகணுங்கிற விருப்பமும் வரும், பெருமாளே மோட்சம் கொடுத்துருவார். போய் வைகுந்தத்து, அதனால அவ அத்தனை பேரும் வைகுண்டம் போய் அங்க போய் என்ன பண்ணுவான்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, இந்த பாட்டுல 20 பாசுரங்கள்ல என்ன பண்ணாலோ அதையே வைகுண்டம் போய் பண்ணுவான்ட்டார். இப்ப 20 பாட்டுல என்ன பண்ணோம், கண்ணபிரான் குட்டி கண்ணனா இருக்கான், அவன் திருவடியில இருந்து ஆரம்பிச்சு பாத கபலங்கள் 10 விரல்கள் கணுக்கால் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இதே மாதிரி வைகுண்டம் போவோம், அங்க வைகுண்டநாதன் உட்கார்ந்துருப்பார். அவர் எப்படி இருப்பார்னா வைகுந்த குட்டன் அப்படின்னு, அங்கேயும் குழந்தையாகவே வைகுந்தநாதன் நமக்கு காட்சி தருவார். அந்த வைகுந்தநாதன் ஆகிய பெருமாளை தூக்கி மடியில வச்சுட்டு பாத கமலங்கள் காணீரே, 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே, கணைக்கால் இருந்தவா காணீரே, முழந்தாள் இருந்தவா காணீரே, குரங்குகளை வந்து காணீரே. இதே மாதிரி வைகுந்தம் போய் பெருமாளை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்குமா. அப்போ சாதாரணமா இந்த பாசுரங்களை சொன்னாலே, அப்ப இன்னும் விசேஷம் அனுபவிச்சு சொன்னா இன்னும் விசேஷம் தான் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இந்த பாசுரங்களை சொல்பவர்கள் அத்தனை பேருமே வைகுந்தத்தை அடைந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதிலேயே ஒன்றி ஈடுபட்டு இருப்பார்கள் என்பது பலன்.